என் பேர் விஷாலினி அரசு சங்கர். எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு. 2 டாட்டர்ஸ் இருக்காங்க. எனக்கு எப்பவுமே ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட். இப்போ ஃபேமிலியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட பெயிண்டிங் பிஸ்னஸையும் பார்த்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது எனக்கு ஒரு தனி அடையாளத்தை கொடுக்குது. பெருசாக பிளான் பண்ணி ஆரம்பித்தது இல்லை. வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்த ஆர்டர்ஸ் தான். காரைக்குடியில் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிடுவேன். கஸ்டமர்ஸ் கிட்ட பேசுகிறதுலேருந்து பேமெண்ட் வரைக்கும் நானே மேனேஜ் பண்ணிடுவேன். அமௌண்ட் வர்றது கம்மியாக இருந்தாலும் அது என்னுடைய சொந்த உழைப்பில் வருதுன்றது பெருமையாக இருக்குது. வழக்கமான சேவிங்ஸ் ஸ்கீமை தாண்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இதில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னு தோணுச்சு. நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு ரொம்ப பெரிய லாபம் வரணும்னு ஆசை இல்லை. குடும்ப தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நிலையான வளர்ச்சி இருந்தால் போதும். என் பொண்ணுங்களோட எஜுகேஷன், மேரேஜ் அண்ட் எங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்னுடைய பங்களிப்பாக நான் இதை பார்க்குறேன். நமக்கான சுதந்திரம் நம்மக்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்ன்றது பெரிய சம்பளம் வாங்குறது மட்டும் கிடையாது. நமக்கான முடிவுகளை நாமே எடுக்கிறதும் குடும்பத்துக்கு நம்மளால் முடிஞ்ச பங்களிப்பை கொடுக்கறதும் தான். ஸோ திஸ் இஸ் மை இண்டிவிஜுவல் ஜேர்னி. நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹியூஜ் அமௌண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மாதம் கொஞ்சம் அமௌண்ட்டை எஸ்ஐபியில் போட்டாலே அது நமக்கு ஒரு பெரிய மரியாதையையும் பாதுகாப்பையும் தேடித்தரும். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. திட்டம் சார்ந்த ஆவணங்களை கவனமாக படிக்கவும்.